இன்றைய நாளில் பெரியாரின் பிறந்தநாள் விழா சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் பெரியாரின் கருத்துக்கள் அனைத்தும் ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரியார் சிந்தனைகளும் பெரியார் இயக்கங்களும் என்ன செய்திருக்கிறது என்று மயிலாடுதுறை மாவட்ட திராவிட கழகத்தில் உள்ள மகேஷ் கூறுகிறார். பெரியார் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் சமூக வளர்ச்சிக்கு பெருமளவில் மிக முக்கியமான பங்காற்றியிருக்கு. தந்தை பெரியார் துவக்கிய அந்த திராவிடர் கழகம், அதற்கு பெரியார் மறைவுக்கு பின் அந்த திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி, இன்னும் எவ்வளவோ பெரியாரிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு. பெரியார் அமைப்புகள் செஞ்ச சாதனை என்னன்னா, பெயருக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் தன்னுடைய ஜாதிய போட்டுக்க வெட்கப்படுற ஒரு சூழ்நிலைய தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கம் உருவாக்கி இருக்கு. வேற எந்த மாநிலத்திலையும் அப்படி கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் தான் பேருக்கு பின்னாடி ஜாதிய தான் படிச்ச பட்டம் மாதிரி போட்டுக்கிற சூழ்நிலை இருக்கிற இன்றைய நிலையிலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெயருக்கு பின்னாடி ஜாதிய போட்டுக்கிறது ஒரு அவமானகரமான ஒரு வெட்கப்படக்கூடிய செயலாக தமிழ்நாட்டில் மாத்திருக்குன்னா அது பெரியார் இயக்கத்துடைய சாதனை தான் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே போல இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெண்களுடைய வளர்ச்சி இந்திய அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சரிக்கு சமமா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக பள்ளி கல்லூரிகள்ல முதலிடங்களை இன்னைக்கு பெண்கள் பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல வேலை வாய்ப்புல ஆணுக்கு நிகரா இன்னைக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு அனைத்து துறைகள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறது பெரியார் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான சாதனையாக நாங்க பார்க்கிறோம். சவாலா நாங்க எதெல்லாம் கருதுறோம் அப்படின்னா, ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் சமமா இருக்கிறதுக்காக வாழ்றதுக்கு, ஒரு சமத்துவமான சமுதாயமா வாழ்றதுக்கு ஜாதி ஒரு தடையா இருக்கு. ஜாதியற்ற ஒரு மனிதனா வாழணும் அப்படின்னா ஜாதிய பிடிச்சிருக்கிற மதம், மதத்தை பிடிச்சிருக்கிற கடவுள், கடவுளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற வேதம், புராணம், இதிகாசம், இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் ஒரு முழுமையான ஒரு பெரியாரியல் தொண்டனாகவும் ஒரு ஜாதியற்ற மனிதனாகவும் இங்க இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.